விஜய் சரியான வழியில் போகிறாரா இல்லையாங்கிறது 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அவங்க சொல்கிறது சரியா, நாம் எல்லாரும் சொல்கிறது சரியான்னு தெரிஞ்சிடும். பட் விஜய் அவர்கள் இன்னும் உழைக்கணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கு 6 மாவட்டங்களுக்கு தான் அவர் இது வரைக்கும் சுற்றுப்பயணமே போயிருக்கிறார். இன்னும் 32 மாவட்டம் இருக்குது. எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் மட்டும்தான் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதில் தாவேக்கா தான் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேது. அதான் நிர்மல்குமார் போய் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காரு. பட் எல்லா கட்சிக்கும் கிடைக்குது பர்மிஷனு. இவங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னா எங்களுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்குதுங்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி விஜய் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாதான் அவருடைய கட்சியை வந்து மக்கள்கிட்ட அவங்களால கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா மக்கள் வந்து எல்லா கூட்டணியினரும், மற்ற கூட்டணியினர் திரு மு.க. ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி, அமித்ஷா, சீமான், காங்கிரஸில் ராகுல் காந்தி, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் எல்லாம் களத்தில் இருக்கும் போது விஜய் அவர்கள் மட்டும் களத்தில் இல்லைன்னா என்ன நியாயம்? அப்போ வந்து மக்கள் அந்த ஒரு கால்குலேஷனை பார்ப்பாங்களே, இவர் என்ன வரவே மாட்டேங்கிறாரு. ஸோ எலெக்ஷன் கேம்பெயினை விஜய் அவர்கள் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். மாவட்டந்தோறும் போகிறாங்களா, பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறாங்களா, இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இந்த வேனில் போயிட்டு வேனில் இருந்து ஓட்டு கேட்குறதா, இது போன்ற விஷயங்கள் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட கேம்பெயின் ஸ்டைல் என்னன்னு தெரியல.